விஷயம் ஒன்று காட்ட போறேன், சிரிக்க கூட. அப்படி என்ன விஷயத்த ப்ரோ காட்ட போறேன்? நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் இல்லையா, என் ஐடியில் நான் என்ன ப்ரொஃபைல் போட்டேன், என்ன கிக் போட்டேன் அப்படின்றது தான் காட்ட போறேன். 2019 இதுதாங்க என் ஃபைவர் ஐடி. ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்கக்குள்ளே குழந்தை பிள்ளை மாதிரி தானே இருக்குது. ஏன்னா என் ஐடியோட பேர் டார்லி பெப்ஸ், அன்பு குழந்தை அப்படின்னு தான் நான் ஐடியை வச்சிருந்தேன். ஏன் ப்ரோ அந்த யூசர் நேம் வச்செல்லாம் கேட்கக்கூடாது, ஜஸ்ட் நான் வச்சுட்டேன்டா. அதுக்கப்புறம் ஆர்டர் வர ஆரம்பிச்சுட்டு அப்படியே செஞ்சுட்டு போயிட்டேன். 2020 ஜைரோன் அப்படின்ற ஒரு ஐடி வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ அந்த ஐடியிலையும் ரொம்ப கேவலமாக தான் இருக்கிறேன். ஓகே, ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் கிக்கை வந்து காட்டுறேன். ஐ வில் டூ எனிதிங் ஃபார் யூ. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிக். நான் என்ன வேலைனாலும் செய்வேன், நீ எனக்கு வேலை தந்தால் போதும் அப்படின்னு. பட் இப்போ இப்படி ஆஃபர் பண்ண இல்லாது, நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் மாதிரி விழுந்துரும். லைக் ஃபைவரால் வந்துட்டு பேன் பண்ணிடுவாங்க. அந்த கிக்லாம் இப்போ போட இல்லாது, சரிங்களா? ப்ரோ நீ பால் போத்தல் மாதிரி இருக்கிற, இந்த வயசில் உனக்கு என்னடா ஃபைவர் அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த வயசுலேயே நான் அவ்வளவோ பண்ணிக்கிறேன். இதில் அவங்க அந்த 30 ரிவ்யூ, 60 ரிவ்யூ, 120 ரிவ்யூ அப்படிலாம் மாறிட்டு இருக்குது. அண்ட் நான் இப்போ அந்த ப்ரூஃப் எடுத்து பார்க்குறேன். அப்போல்லாம் எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு செலவுக்கு காசு தருவாங்க. $1000ங்க, $1000 சும்மா இருக்கு என் பேங்கில். என்ன பண்ணுறேன்னு தெரியாது. இவர் எனக்கு கசின் ப்ரோ. ஸோ இப்போ நான் 5 ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் இவரும் ஸ்டார்ட் பண்ணார். என்னுடைய லைஃப்பில் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு வந்துட்டு நான் என் பண்ண மணியில் தான் புக் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் கட்டார் போனோம், ஜார்ஜியா போனோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் அடித்தோம். ஸோ USA யூகேலாம் கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணக்குள்ள புதுசாக நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வரும். ஸோ இதில் இப்படிலாம் இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ ஒரு ரூமுக்குள்ளே இருந்துட்டுங்க, உலகத்தில் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்டரோட பேசுகிறது வேறு லெவல் தானே. ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, வேலை தர மாட்டானுங்க. சீரியஸாக ஸ்டூடெண்ட்ஸ் அறிக்கக்குள்ளே வேலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. யாருமே ஜாப் தர மாட்டானுங்க. பட் ஃப்ரீலான்சிங் கேரியரில் ஒன்று எடுக்கக்கூடிய ஸ்கில்லை வச்சு டெஃபினெட்லி ஒன்றாலேயும் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். மாதம் ப்ரொஃபஸரை விட அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும்டா. நம்பு. நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். ஏதாச்சும் ஒரு குட்டி நம்மாத்தோட ஸ்கில்லோட கற்றுக்கிட்டு அதை ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்டில் ப்ராப்பராக ஆஃபர் பண்ண பழகு. அவ்வளோதான். உனக்கு பிடிச்ச வேலையை நீ ரொம்ப ஹாப்பியாக நீ பண்ணு. எப்போயுமே 5 ஸ்டார் ஏர்ன் பண்ணுறது மட்டுமே நீ மைண்டில் வச்சுக்கோ. ப்ரைஸ் இஸ் வாட் தே பே, வேல்யூ இஸ் வாட் தே கெட். ஸோ வேல்யூவை நீ சரியாக கொடுத்தீங்கன்னா உனக்கு ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கிளைண்ட்டை தேடி நீ போக தேவையில்லை. கிளைண்ட்டே உன்னை தேடி வருவான், நிறைய கிளைண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவான். மேபி யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு டிப்ரெஷனில் இருக்கிறான், ஸோ வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தால்தான். எனக்கெல்லாம் இதெல்லாம் யாரும் சொல்லி தாரதுக்கெல்லாம் யாருமே இருக்கல. பட் நான் இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட படிங்க அப்படிலாம் சொல்லலை. பிளாட்ஃபார்ம் இருக்குது, இட்ஸ் ஃப்ரீ, ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை ப்ரோ எனக்கு கைடன்ஸ் ஒன்று வேணும் அப்படின்னா மட்டும் டீமை கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் என்னன்றது நாங்கள் டீச் பண்ணிடுறோம். அதுக்கு பிறகு ரெஸ்ட் ஆஃப் த திங் இஸ் ஆன் யுவர் ஹேண்ட். ஸோ நீங்கள் சரியாக பண்ணிங்களேன்னா ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுக்கு நான் 1-2 இல்லை எக்கச்சக்கமான ப்ரூஃப் இந்த ஐடியிலே போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கிரிஞ்சாக இருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, கட்டாயம் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கடா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.